இறந்தவங்களோட நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுதான் என் வேலையே. இறந்தவங்களோடு பேசுகிறது தான் என் வேலை. இறந்தவங்களோடு அப்படின்னா கூப்பிட்டு கூப்பிட்டு ஒருத்தர் ஒருத்தரையாக வாங்க வாங்கன்னு பேசுகிற வேலைலாம் இல்லை. அந்த சோல் கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது, ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகும்போது நிச்சயமாக எல்லாராலையும் பேச முடியும். அவங்களுடைய அந்த எனர்ஜி வைஸ் தாங்க. எல்லாருக்குமே எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வைஸ் பேச முடியும். நான் நிறைய பேரை பேசவும் வச்சுருக்கேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 4 பேர் என்னை பார்க்க வராங்க, இந்த ஆத்மாக்களை பற்றி கேட்க வராங்க அப்படின்னா, அந்த எனர்ஜி எனக்கு ஹை லோடாக இருந்தது அப்படின்னா, அந்த எனர்ஜி அப்படியே வந்தவங்களுக்கு பாஸ் பண்ணிவிடுவேன். அந்த குடும்ப உறுப்பினர்கிட்ட போய் அந்த பாஸ் ஆகி அந்த குடும்ப உறுப்பினர்கிட்ட இருந்து ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிடுவார். இதுதான். அதனால இந்த ஆத்மாக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்த எனக்கு இறைவன் அந்த ஆற்றலை கொடுத்துருக்காரு. உங்களுக்கும் அந்த ஆற்றல் இருக்குது. சில பேர் வீட்டில் வந்து ஒரு அமாவாசை கும்பிடும்போது ஒரு கற்பூரம் ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்மாக்கள் அவங்களுக்குள்ள வந்து பல விஷயங்கள் பேசுவாங்க. நான் இதை இங்கே வச்சுருக்கேன், அதை இங்கே வச்சுருக்கேன், இந்த சொத்து இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. அதே போல் என்னுடையது வந்து ஆத்மாக்கள் ஆராய்ச்சி. இந்த ஆத்மா சோல் எங்கே போகுது, இருக்கா, இது எந்த நிலையில் இருக்கும், இந்த சோல் நான் போனால் கூட எனக்கே அடுத்த நிலைக்கு நான் மரணத்துக்கு போனால் கூட இந்த ஆத்மா இந்த பூமியில் ரீட்டைன் ஆகுமா, நிலைத்து நிற்குமா? ஆத்மா எப்பவுமே இந்த பூமியில் நிலைத்து நிற்கும். எல்லாருக்குமே அதுதான். உடலுக்கு மட்டும்தான் அழிவு, ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. இந்த உடலோட இருக்கக்கூடிய நான் இந்த ஆத்மாவை உணர முடியுமா அப்படின்றது தான். புரியுதுங்களா? இப்போ நான் இறந்துட்டா கூட இந்த ஆத்மா இந்த உலகத்துல இருந்து பல பேருக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்கறதோ, பல பேருக்கிட்ட போய் பேசுறதோ, அவங்க கூப்பிட்ற நேரத்துல நான் போய் பேசுறதோ அதை பண்ணணும். அதை வந்து நம்ம வளர்த்துக்கணும். அந்த எனர்ஜியை நம்ம வளர்த்துக்கணும் இந்த தியானத்தின் மூலமாக. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லார்கிட்டையும் எல்லா ஆத்மாக்களும் வந்து பேசுவாங்க. என்னிடம் தினமும் ஒருத்தராவது வந்து பேசுவாங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்கு, இந்த குடும்பத்துலேருந்து வருவாங்க, அவங்களுக்கு இந்த விஷயத்த நீ சொல்லு அப்படின்னு நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன் இப்போவும். அதனால ஆற்றல் மிகுந்தவர்கள் ஆத்மாக்கள். உடலுக்கு மட்டும்தான் அழிவு. உடல் வந்து எரிக்கப்படும், இல்லை புதைக்கப்படும். ஆனால் ஆத்மா எரிக்கவும் படாது, புதைக்கவும் படாது. ஏன் அப்படின்னா இந்த உயிர் போகும்போதே 9 துவாரங்கள் இருக்கு. இந்த 9 துவாரங்கள் வழியாகத்தான் இந்த உயிர் பிரியும். பிரியும் போது இந்த காற்றால் அடைக்கப்பட்ட பை தான் உயிர். புரியுதுங்களா? காற்றால் அடைக்கப்பட்ட பை தான் இந்த உயிர். இந்த உயிர் போய் அந்த ஆத்மா உயிரும் அந்த ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவும் ஒன்றா சேர்ந்து அது அப்படியே தூரமாக நிற்கும். அங்கே நின்று நம்ம உடலை அது பார்க்கும். இதுதான் உயிராற்றல். சரிங்களா? அப்போது இந்த ஆத்மா எல்லாரோடையும் பேசும். உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடியவங்களையும் ஓடையும் நீங்கள் பேசலாம். நான் பேசுகிற மாதிரி நீங்களும் பேசலாம். அதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தியான சக்தியை பெருக்கிக்கணும். ஒரே மனநிலையில் உடல் மனம் ஆத்மாவோட செயல்பட்டீங்கன்னு நிச்சயமாக பேச முடியும். நான் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். பல ஆத்மாக்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான சில விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு நான் வந்து அவங்களுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன்னா கிடையாதுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. மோட்சம் யாருக்கும் கொடுக்க முடியாது. இதெல்லாம் நம்பாதீங்க. மோட்சத்தை இறைவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். நானாக நினச்சா மோட்சத்துக்கு போகலாம். எனக்கு இந்த பிறப்பு போதும், நான் அனுபவிச்சதெல்லாம் போதும், எனக்கு வந்து திருப்தி ஆயிட்டேன் நான் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ஆத்மா வெளியேறணும். அப்போது மோட்சத்துக்கு போகலாம். இதுதான் மோட்ச நிலை. அதனால எல்லாரும் இதை கொடுக்குறா அதை யாரும் கொடுக்க முடியாது. அது வரைக்கும் சூட்சமத்தில் ஆஸ்ட்ரல் பாடியில் இந்த ஆத்மா நம்மளை சுற்றி கொண்டே இருக்கும். பேசலாம், பேச முயற்சி படுங்க. ஆனால் தனியாக பேசக்கூடாது. ஒரு ஆத்மாவிடம் பயந்தீங்கன்னா பேசக்கூடாது. நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் பேசக்கூடாது. அதே போல் இந்த ஒய்ஜா போர்டு போடுறாங்க இல்லையா, அதுவும் போடக்கூடாது. ஒய்ஜா போர்டுன்ற ஒரு கண்டென்ட் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அதை போடக்கூடாது. நீங்கள் ஒய்ஜா போர்டு போட்டு நீங்கள் வந்து உட்காடுறீங்க அப்படின்னா பல ஆத்மாக்கள் அங்கே வந்துருவாங்க. துர ஆத்மாக்கள்லாம் வந்துருவாங்க. இதை நான் அனுபவிச்சிருக்கேன். துர ஆத்மாக்கள், அகால மரண ஆத்மாக்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா வெளியே போக மாட்டாங்க. உங்களை துன்பத்துக்கு ஆளாக்கிடுவாங்க. உங்கள் உடல் நலம் போயிடும், உங்களுடைய சொத்து இதெல்லாம் போயிடும். எல்லாமே நாஸ்தி பண்ணிட்டு தான் போவாங்க. அதனால ஒய்ஜா போர்ட் போடாதீங்க, அதை உட்காந்து பண்ணாதீங்க. யாராவது உங்களை வழி நடத்தக்கூடிய, இப்போ என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னா என் கூட ஒரு 10 பேர் உட்காருவாங்க ஒய்ஜா போர்டில்.
நான் பண்ணும்போது அவங்க உட்காருவாங்க. நான் இல்லாம அவங்க பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு குரு, இல்ல இப்படி இந்த மாரி ஸ்பிரிட் கனெக்ஷனோட இருக்கிறவங்களோட சேர்ந்து பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில பண்ணாதீங்க. இது உங்க இல்லத்தை பாதிக்கும், உங்களையும் பாதிக்கும், உங்க உடல் நலம் பாதிக்கும். உங்க வம்சத்தையே பாதிக்குங்க. அதனால இதெல்லாம் பண்ணாதீங்க. ஆத்மாக்கள் இருப்பது உண்மை. பேச முடியும். அது வந்து குருவுடைய ஆ சி அவருடைய வழிநடத்தல் பேர்ல நீங்க பேசலாம். தாராளமா பேசலாம். தினந்தோறும் நான் பல ஆத்மா கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். பல ஆத்மாக்கள் பல ரகசியங்கள எனக்கு சொல்லிக் கொண்டு தான் இருக்காங்க. உயர்நிலை ஆத்மாக்கள் கூட எனக்கு சில ரகசியங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வாழ்ந்து மறைந்த ஆத்மாக்களும் எனக்கு சில ரகசியங்கள் அரசியல் தலைவர்களும் என்னிடம் பேசிக்கொண்டு தான் இருக்காங்க. இது நெறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். தெரிஞ்சு கொண்டு தான் இருக்கு. இத நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ண விரும்பல.